Taste the Daily. திருவாரூரில் வினோத நோயால் பாதிக்கப்பட்ட தங்கள் 5 மாத பெண் குழந்தையின் மருத்துவ செலவிற்கு உதவுமாறு அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்னிலத்தைச் சேர்ந்த மதியழகன் சௌந்தர்யா தம்பதியரின் 5 மாத குழந்தை வர்ணிகாஸ்ரீக்கு கோழியில் ஒருவருக்கு வரும் முதுகெலும்பு தசைநார் எனும் வினோத நோய் ஏற்பட்டுள்ளது. இதற்காக மருத்துவமனையை நாடிய போது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க தேவைப்படும் ஊசியின் விலை 16 கோடி ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. சாதாரண நடுத்தர குடும்பமான தங்களால் இவ்வளவு பெரிய தொகையை வழங்க முடியாததால் உதவுமாறு அரசுக்கும் பொதுமக்களுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைக்கு 16 கோடி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது போட்டால் மட்டும்தான் குழந்தைய சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸோ இப்போ நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், இன்னும் பெரிய ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. அஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ 16 கோடி ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் செலவு அப்படின்னும் போது அதை எங்களால் தாங்கிக்கவே முடியல, யாராலையும் அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ எங்கள் பிரச்சனையை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வரோம். மக்களாகிய நீங்கள் உங்களோட ஹெல்ப் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இப்போ நாங்கள் போடுற போஸ்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பப்ளிக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் கார்த்திகை மாதத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறும் கடை ஞாயிறு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவையொட்டி மூலவர் கச்சபேஸ்வரருக்கும் சுத்தாம்பிகை அம்மையாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விளக்கேற்றி மண் சட்டியில் வைத்து தலையில் ஏந்தி கோயில் பிரகாரங்களில் வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். திருநெல்வேலியில் திமுக மாநகராட்சி மற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலப்பாளையம் ரவுண்டானாவில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிலவி வரும் சுகாதாரமின்மை, குண்டும் குழியுமான சாலைகள், சுத்திகரிக்கப்படாத குடிநீர் விநியோகம், மாடுகளின் அட்டூழியம், வெறிநாய்கள் தொல்லை ஆகியவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்கும் திமுக மாநகராட்சி அதிகாரிகளையும் ஸ்டாலின் அரசையும் கண்டித்து 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள மாளிகம்பட்டு கிராமத்தில் கெடிலம் ஆற்றில் மூழ்கிய 10ஆம் வகுப்பு மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார். சனிக்கிழமை மாலை நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த ஆறுமுகம் மகன் அகிலன் நீரில் மூழ்கி மாயமானார். தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் மாலையில் தொடங்கி இரவு முழுவதும் தேடி காலையில் சடலமாக மீட்டனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகேயுள்ள காடந்தேத்தி கிராமத்திற்கு செல்லும் பாதை மற்றும் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இக்கிராமத்தினர் பயன்படுத்தி வரும் பழவநாற்று பாலம் மிகவும் சேதமடைந்து பாதுகாப்பற்ற முறையில் உள்ளது. இதனால் பாலத்தின் அருகில் உள்ள மணக்குடி சன்னதி குளக்கரையோர நடைபாதையை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் மழைக்காலங்களில் இக்குளம் நிரம்பி உபரி நீர் வெளியேறினால் நடைபாதை மூழ்கும் அபாயம் உள்ளதால் பாதுகாப்பற்ற முறையில் சென்று வருகின்றனர். எனவே பழவநாற்று பாலம் மற்றும் குளக்கரை பாதையை சீரமைத்து தருமாறு ஸ்டாலின் அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் கழுகுமலை பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட குடிநீர் தொட்டிகளை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். முதலாவதாக கோவில்பட்டி ஒன்றியம் இழுப்பையூரணி ஊராட்சி சண்முகா நகரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியையும், பின்னர் கயத்தார் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தெற்கு கழுகுமலை ஊராட்சி துலுக்கப்பட்டியில் 3 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டியையும் திறந்து வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் கடன் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 75 லட்சம் மோசடி செய்த நபர் பிடிபட்டார். புதுக்கோட்டையில் உள்ள தனியார் வங்கியில் ஏஜென்ட்டாக பணியாற்றி வந்த மணிகண்டன் என்பவர் 63 நபர்களிடம் கடன் பெறுவதற்காக ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுக்கொண்டு சுமார் 75 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் மணிகண்டன் சிக்கிய நிலையில் இவருக்கு உடந்தையாக இருந்த 3 விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அடிதடி தொடர்பான வழக்கில் பிடிபட்ட பெண் காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடிய விவகாரம் காவல்துறையின் திறமையின்மையை பறைசாற்றியுள்ளது. மாளிகைமேடு கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சலாட்சி என்பவரை அடிதடி தொடர்பான வழக்கில் பன்ருட்டி காவல்துறையினர் பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தயாராக இருந்தனர். இந்த நிலையில் காவல் நிலையத்திலிருந்து அஞ்சலாட்சி தப்பி ஓடினார். இதை கண்ட பொதுமக்கள் சாதாரண வழக்கில் சிக்கிய பெண்ணை பிடிக்க முடியாதவர்கள் எங்கே பெரிய குற்றவாளிகளை பிடிக்கப் போகின்றனர் என விமர்சிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இரவோடு இரவாக வருவாய்த்துறைக்கு சொந்தமான புளிய மரத்தை வெட்டி கடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புத்தூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முடிமலை வனப்பகுதிக்கு சொந்தமான பட்டா இடத்துக்கு அருகே 60 வருட பழமையான புளிய மரம் உள்ளது. இதனை சின்னாண்டி என்பவர் வருவாய்த்துறைக்கு கெஸ்தி கட்டி பராமரித்து வரும் நிலையில் இரவோடு இரவாக மர்ம கும்பல் புளிய மரத்தை வெட்டி கடத்தியுள்ளது. இந்நிலையில் அய்யலூர் வனச்சரக அலுவலகத்தினர் இதுகுறித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதுடன் சிலர் வனப்பகுதிக்குள் எலும்புக்கூடுகளை வைத்து மாந்திரிக வேலைகளை செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் பேக்கரியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த குளிர்பான பாட்டில்கள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவிநாசி அடுத்த பெருமாநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பேக்கரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பாட்டில்களில் ஒரு குளிர்பான பாட்டில் வெடித்து சிதறியது. அதேபோல கடை பூட்டிய பிறகு இரவு நேரத்தில் ஒரு குளிர்பான பாட்டில் வெடித்து சிதறியது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு பேக்கரி உரிமையாளர் தகவல் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே லாரி மற்றும் கார் மோதிய விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். கள்ளபிரான்புரம் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் நோக்கி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. இதில் காரில் பயணம் செய்த 4 பேர் படுகாயமடைந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் அந்த சாலையில் பயணித்தோர் பெரும் அவதியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மடத்திக்காடு கிராமத்தைச் சேர்ந்த வீரையன் மீது உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே மின்கம்பம் உடைந்து தொங்குவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். தளிக்கோட்டூர் கிராமத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மின்கம்பம் கீழ்ப்பகுதியில் உடைந்து விழும் நிலையில் சாய்ந்து காணப்படுகிறது. பிரதான சாலையில் உடைந்து காணப்படும் இந்த மின்கம்பத்தை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பது இப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் மின்துறை அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கிளியூர் நீர்வீழ்ச்சியில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகமாக இருந்தது. இதை கண்டு அதீத உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்ததோடு அங்குள்ள சுற்றுலா இடங்களான அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா மற்றும் ரோஜா தோட்டம் உள்ளிட்ட இடங்களையும் கண்டு மகிழ்ந்தனர். தாம்பரத்தில் மாநகராட்சியில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தாம்பரம் ரங்கநாதன் தெருவில் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் பயனில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதியினர் திறனற்ற ஸ்டாலின் அரசு விரைந்து கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர்.